விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. என் அன்பிற்குரிய பாட்காஸ்ட் மக்களே, காதில் ஹெட்ஃபோனை மாட்டி இரவு நிம்மதியாக தூங்கும் பயனாளர்களே, இன்சோம்னியாக்களே, டிப்ரெஷன் இன்ட்ரோவர்ட்டுகளே, தனிமையில் அழுது கதரும் ஆண்களே, பெண்களே, இளைஞர்களே, இளைஞிகளே, கொஞ்சம் டைம் விட்டுட்டேன். இதே எல்லா பாட்காஸ்ட்டுக்கும் சொல்லாங்கிறேன். கமெண்ட்டில் வந்து என்னை திட்டிய சீக்கிரம் பாட்காஸ்ட் போட தூக்கம் வரல என்று கூறி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பக்கம் உக்கரமாக வீடியோவில் இருந்துட்டு ஆடியோவில் இவ்வளோ சாஃப்டாக நானும் பேரலாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த உலகத்தில் அதை அனுபவித்த அனைவருக்கும் நன்றி. ஒரு மாதமாக என்ன பேசுகிறதுனே தெரியல. அதாவது டாபிக் வச்சும் பாட்காஸ்ட் பேசுகிறது இல்லை. அது ஒரு ஐடியா ஒன்று வரும், ரொம்ப சோகமாக இருந்தால் தான் பாட்காஸ்ட் வரும் போல். டிபிள்மிக்கு அவார்டு பண்ணோம், அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி தனியாக ஒரு நாள் பேசுகிறேன், வீடியோவும் வரும். ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஒரு ப்ரைடு மூமெண்ட் இருக்கும், என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டர்நெட்லன்னு சொல்லிட்டேனே, அது ஒன்று போச்சு. இந்த வெயிலுப்பா நான் கொளுத்துதியா, சுத்தமாக முடியல. மாதிரி வெளியிலலாம் போயிட்டான், பைக் வேறு ஓட்டுறேன்ல ஐயா பேபி, போயிட்டு வந்துட்டா அப்படியே தூக்கம் வந்துடுது, அப்படியே ஃபேட்டிக் ஆகிடுது. முந்திலாம் ஞாபகம் இருக்கா, சம்மர்லலாம் காலைல 11 மணிக்கு 12 மணிக்கெலாம் போய் கிரிக்கெட் விளையாடுவோம். சாயந்தரம் 2-3க்கெலாம் ஸ்டம்ப் அடிச்சுட்டு சாயந்தரம் 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். அப்போல்லாம் உடம்பு உழைச்சிது. இப்போ என்னடான்னு தெரில, ஒரு மாதிரி நட்டுக்கிட்டு நிற்கிது, முடியல சுத்தமாக. வயசாகிடுச்சின்னு தலை. அப்புறம் இன்னொன்று ஏசிக்கும் பழகிட்டோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பணக்கார ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும், அந்த வீட்டில் நம்ம விடவே மாட்டாங்க, எட்டி பார்ப்போம் இதுதான் ஏசி ஆடான்னு. இல்லைனா அந்த ஏசி ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க எங்கள் ஊர்லலாம். அதில் போனால் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஏசி போட்டு ஒரே ஒரு டப்பா ஏசி, ஸ்கொயர் ஷேப் ஏசி ஒன்று இருக்கும். அப்போ அந்த இப்போ நம்ம வீட்டில் மாட்டுற வால் ஏசிலாம் இப்போ கிடையவே கிடையாது, பெரிய டப்பா ஒன்று இருக்கும். அது விட்டு ஏர் கூலர் பார்த்துருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் பழகினதுனால, ஏசி நார்மல் ஆனதுனால வெயில் தாங்கலையோ என்னன்னு தெரில. அம்மாவே தண்ணி குடிக்க மாட்டேன். இப்போது நல்லா உட்காந்து தனித்தனியாக குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு 3 விஷயம் நடந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து வேர்ல்டு எர்த்து டேவாமே, அது ஒன்று. அப்புறம் ஷேக்ஸ்பியரோட பிறந்தநாள் போச்சு 23ஆம் தேதியா. அப்புறம் பிடிச்ச டேரக்டர் ஜான் வாட்டர்ஸ், அவரோட ஒரு பிறந்தநாள் வந்துச்சு. ஸோ முக்கியமான பிடிச்ச 2 பேர் ஒரே நாளில் பிறக்கிறதுனால இருந்துச்சு. ஷேக்ஸ்பியரை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று, பெரிய பாட்காஸ்ட் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அட்ரினோ மங்கீஸ் மனோஜ், அவரோட அப்பா வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் கூட ஒரு 1 hour பேசின ஒரு ஆடியோ ஃபைலும் இருக்குது. அது பார்ட் 2 வரும். ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் ஷேக்ஸ்பியர். என்ன பிரச்சனைனா, ஸ்கூலில் சின்ன வயசில் அதை போட்டு மக்கப் பண்ண சொல்லி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவான். நமக்குன்னு கிடையாது, இங்கிலாந்து மக்களுக்குமே அந்த கடுப்பு இருக்குது போல். அதெல்லாம் இந்த வயசில் படிக்கும்போது தான் தெளிவாகவே புரியுது அந்த ஒர்க்கு, லிட்ரேச்சர். எதுக்கு சின்ன வயசில் மச்சன் ஆஃப் வெனிஸில் ஷைலாக்கு அழுவதில் எதுக்கு மக்கப் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பெரிய ட்ராமா. இந்த அகநானூறு புறநானூறுலாம் அப்படி தான். அதெல்லாம் வந்து 20-30 வயசுக்கு மேலே படிக்க வேண்டிய போயிட்டு லவ் போயிட்டுலாம் தூக்கியாந்துட்டு 8வது புக்கில் வச்சுக்கிட்டு நம்ம லிட்ரேச்சரே நம்ம ஒரு கவனமே இல்லாமல் அந்த ஒரு கொமட்டை வச்சிடும். அதை பற்றி அதுக்கு ட்ராமா ஆக்கிடும், அதுக்குள்ளேயே போகாதப்பான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் நம்ம ஸ்கூலில் வந்து கிளாசிக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தானே இருக்குது. அப்படியே நம்ம அந்த டைமில் வந்து அது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு நமக்கு அப்புறம் தோணும். ஸோ ரீவிசிட்டிங் கிளாசிக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேக்ஸ்பியர் முக்கியமான ஆள். ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு பிடிக்க ரொம்ப கடுப்பாக இருக்கும். டக்குன்னு பழகணும்னா அதே இருக்கும். இந்த ஸ்பார்க்கிள் நோட்ஸ், அதில் வந்து ஈஸி ஷேக்ஸ்பியர்னு இருக்கும், போட்டிங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும். முக்கியமாக பிபிசியில் வந்து அதை வந்து படமாகவே எல்லா சீரீஸ் 34-5 பிளேயோட படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க, ஃபுல் பிளேயவையுமே. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கதை புரியும். டைம் எடுக்கும் ஷேக்ஸ்பியரோட அந்த மீட்டர்லாம் புரிகிறதுக்கு. அப்புறம் இந்த வேர்ல்டு எர்த்டே பற்றி எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு எங்கிட்ட சிரிப்பாக, பூமிக்கு ஒரு நாள் வைக்கிறான்னா அவன் மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருப்பான்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். எர்த்டே அதுதான் வேணால் ஹியூமன்ஸ் டேன்னு வேணால் வைக்கலாம். லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், நம்ம தான் அதோட க்ரியேஷன், ஒரு கடைசி இவால்வ், நம்ம கடைசி பேட்ச்சு. நம்ம என்னமோ இதுக்கு டே வச்சோம், சிரிக்கும். டேய் இன்றைக்கி என்ன டே தெரியுமா, டே நான் நினச்சாதாண்டா உங்களுக்கே ஒரு டே அப்படிங்கும். அது எர்த் டே
அதில் எழுதுவாங்க இக்காலஜிக்கல் சேவ் ட்ரீஸ், கண்ட்ரோல் பொல்யூஷன், சேவ் கரண்ட், சேவ் வாட்டர், எல்லாம் காலங்காலமாக வெள்ளைக்காரன் போய் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். இந்த சேவ் ஆஃப்ரிக்கன் கூட வரும் பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களாம் வந்து கொசு கடியில் கை வச்சுக்கிட்டு சேவ் ஃபுட்டு யூனிசெஃப்னு. ஆனால் ஆஃப்ரிக்கன்ஸோட பிளாக் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தா, டே நாங்கள் நல்லா இருக்கிறோம்டா, எங்கள் ஊரில் எல்லாமே வந்துருச்சு, நாங்களே கையேந்துறதில்ல, இப்போ எந்த ஃபோட்டோ போட்டு நீ காசு கேட்டுட்டு இருக்கேன், யூனிசெஃபை கலாய்க்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஃப்ரிக்கன்ஸ்க்கே அவங்கள வந்து போதும், இன்னும் எங்களை எத்தனை நாளைக்கு எங்களை போர்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க, ஒரு கடுப்பு இருக்குது. எந்த ஒரு பிளாகு நம்ம எது வேணால் எடுத்து பாருங்கள், அந்த ஒரு ஆஃப்ரிக்கன் பாவர்ட்டியை வந்து ஒரு கல்ட்டாகவே வச்சுருப்பானுங்க வெள்ளைக்காரன் பேப்பர்லலாம். ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி பேரும் யூடியூப்பில் போட்டு மியூசிக்கல் பேண்டுன்னு போடுங்க, வீலாகுன்னு போடுங்க, அங்கே இருக்கிற ஜனங்க கேப்சர் பண்ண வீடியோலாம் பாருங்கள், சூப்பரான ஊராக எல்லாம் ப்ராப்பராக பயங்கரமாக இருக்கும். ஆனால் வெள்ளைக்காரன் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா வந்து 24 ஹவர்ஸும் ஃபுல் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டும் பாலைவனம், அந்த பெரிய கதைச்சு ஆஃப்ரிக்கன் யானை உட்காந்துருக்கோம், சிங்கம்புலி வேட்டையாடி உட்காந்து எல்லாம் உழுலான்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்கிற ஒரு இமேஜையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை உன்னிலமாக்கிறதே இந்த முதவிங்க தான் உள்ளே போயிட்டு, அது ரொம்ப ஒரு அது பாட்டு அவங்க பாட்டு நமக்கோட தாத்தனங்க தான் அவனுங்க மூதாதைகள், அங்கே தான் நம்ம எல்லோரும் வந்தோம். அந்த கடுப்பு என்னமோ தெரில வெள்ளைக்காரனுங்களுக்கு. ஸோ அந்த எர்த் டேங்கிறது ஒரு இருந்துச்சு, ஒரு போயட்ரி செலிப்ரேஷனை எர்த்தை பற்றி பாராட்டினவங்க அதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அது பெரிய ஒரு பொய்யாவே தெரியும். இந்த சேவ் எர்த்து, நான் ஸ்டாண்டப்பில் கூட சொல்லியிருப்பேன், சேவ் எர்த்துங்கிறது ஒரு கான்செப்டே முதல்ல இல்லை, நேச்சருங்கிறதே முதல்ல ஒரு கான்செப்ட் இல்லை, அழகியலே இல்லை, பச்சை பசையிலே இருந்து எல்லாம் பொய்ன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இயற்கை வந்து இயற்கைன்னு ஒன்று இல்லை, நமக்கு தேவையானதை நம்ம இயற்கைன்னு நினச்சிக்கிறோம். இப்போது பூமி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே இயற்கை நேச்சர் தான், அது எப்போவுமே இருக்க தான் போகுது, நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிற. சேவ் ட்ரீஸ் இல்லை, சேவ் ஹியூமன்ஸ், அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா பல லட்சம் வருஷமாக வெறும் நெருப்பாக மட்டுமே இருந்த பூமி, வெறும் மழை மட்டுமே பெஞ்ச பூமி, வெறும்னே பனி மட்டுமே இருந்தது, அதுக்கு எல்லாமே நேச்சர் தான். நம்ம இவால்வ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத சொல்லுமே தவிர, சேவ் ஹியூமன்ஸ்னு போடணுமே தவிர, சேவ் எர்த்துங்கிறது மிகப்பெரிய ஒரு பொய், ஒரு நம்மளே சமாளிச்சுக்கிறது. பேர்ட்டிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட்டையும் ஆஃப் பண்ணி எல்லா பொல்யூஷனுமே நிப்பாட்டி எல்லாத்தையுமே கட் பண்ணால் கூட 10,000 வருஷத்துக்கு கிளைமேட்டு மோசமாக்கிட்டோம், முடிச்சிட்டோம், இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது எவ்வளவு சீக்கிரம் ஆக போகுதுங்கிறது மட்டும் தான் நம்ம ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லா ஃபேக்ட்ரியும் மூடிட்டா வந்து கூல் ஆயிரும்னு? இல்லை, தாண்டி போயாச்சு, அந்த செல்சியஸ்லாம் தாண்டியாச்சு, நம்ம ஜென்ரேஷனுக்கு மோசமான பூமியை தான் விட்டு போகிறோம், நிப்பாட்ட ஒன்றும் இல்லை, இன்னொரு 10,000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்களே தவிர, இனிமேல் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது. இந்த லாக்டவுனில் வந்து பூமியெல்லாம் நிப்பாட்டி வச்சு எல்லாமே நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்தில் வெனிஸில் டால்ஃபின்லாம் வந்துச்சு, 2 வாரம் தான், நிறைய வித்தியாசமாக நடந்துச்சு உங்களுக்கு. இப்போ தான் புரிஞ்சுது நம்ம என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம தான் பிரச்சனை. இருக்கிற அனிமல்ஸ்லேயே நேச்சரை பெர்மிடேஷன் காம்பினேஷனில் போட்டு க்ரியேட் பண்ண தெரிஞ்சவன் ஹியூமன்ஸ். பெர்மிடேஷன் காம்பினேஷன் தானே வேர்ல்டு, பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபயரு, வாட்டரு, எர்த்து இதெல்லாம் மாறி கலந்தது வந்து அங்கேருந்து அந்த ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷன் தான் ஆல்கெமியில். அதில் வந்து ஒரு இதுதான் நமக்கு. இப்போ நம்ம அதனால நம்ம பிளாஸ்டிக்கை க்ரியேட் பண்ணோம், பிளாஸ்டிக் நேச்சரில் கிடையாது, ஆனால் நம்மளால் ஒரு காம்பினேஷனாக பிளாஸ்டிக்கை க்ரியேட் பண்ண முடியும் ஃபார் அவர் நீட்ஸ். அதான் இங்கே பிரச்சனை. ஸோ ஜார்ஜ் கார்லின் வந்து ஸ்டாண்டப்பில் சொல்லியிருப்பார், பிளாஸ்டிக்கும் நேச்சரோட க்ரியேஷன் தான், செலிப்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் பூமியை பிளாஸ்டிக்கை ஒரு முடி வச்சுக்கோங்க, என்ன தப்பு உங்களுக்கு அப்படின்றார். நியாயமான கேள்வி தான். கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னே வைங்க, அவரும் பிளாஸ்டிக்கை தான் படைச்சிருக்காரு, அவரே வேணான்னு சொல்ல, அவருக்கு எல்லாமே ஒன்று தானே. ஒரு தப்பான விஷயம் நேச்சர் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். ஆனால் ஹியூமன்ஸ் வந்து அதை கம்பைன் பண்ணுற வரைக்கும் சும்மா இருந்த யுரேனியம் ப்ளூட்டோனியம் நோண்டி பாம்படிக்க வைக்கிற அளவுக்கு முட்டாப்பை யாராக இருப்பானா மனுஷனாக தான் இருப்பான். ஒரு குரங்கோ, ஆடோ, மாடோ, யானையோ, புலியோ அந்த பக்கம் போவாது, வேட்டையாடும், தின்னும், தூங்கும். வேர்ல்டு எர்த் டே. ஸோ இந்த எர்த்துங்கிற கான்செப்டே முதல்ல நமக்கு சின்ன வயசில் புரியும். எர்த்து, பூமி, குழந்தைய இருக்கும் முதல்ல மொட்டை மாடியில் ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு எர்த்து, ஸ்பேஸ், காஸ்மோஸ்னு குழந்தை வந்து யூனிஃபைடாக ஹோலிஸ்டிக்காக பார்க்கும், வேர்ல்டை மொத்தமாக பார்க்கும், தனித்தனே பிரித்து பார்க்க தெரியாது. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரியுமா, ஸ்டேட்டுமா, லேண்டுமா, கண்ட்ரியுமா, காண்டினென்ட்டுமா நமக்கு புரியாது. அதுக்கப்புறம் ஓகே இந்த பார்டர் தானா வேறு நாடு, பாகிஸ்தான் வந்து கெட்டவங்க, சைனா கெட்டவங்க, ஸ்ரீலங்கா கெட்டவங்க, ஒரு எனிமீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓகே நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் போல். அப்புறம் நார்த் இந்தியாவே கெட்டவங்களா, சவுத் இந்தியாவே கெட்டவங்களா, இந்த சந்துக்காரனே, இந்த பக்கத்து சந்து, பக்கத்துக்காரனே நம்ம கூட சண்டை பாறேன் அப்படின்னு. நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், புது வீடு வாங்கிக்கிறோம், எங்கே இருக்கோம், ஏரியாவில் இருக்கிறோம்,
பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து எல்லோரும் கூட சண்டை போட்டிருக்காங்க மாறி யார் எந்த பார்க்கிங் எங்கே விற்கிறது, எங்கே ஒன்றா ஜென்செட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன்றான், ஒருத்தன் லிஃப்ட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றான். நான் பார்ப்பேன், உங்களால் ஒரு 10 வீட்டில் ஒன்றா இருக்க முடியல, நீங்களாம் என்னத்துக்குடா யுனைடெட்லாம் எப்படி இருக்க போகிறீங்க எல்லோரும். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த பக்கத்துக்காரனோடையோ எதிர்த்து வீட்டுக்காரங்களோ ஒன்றா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி சாப்பிட்டு ஒன்றா இருந்திருக்கோமான்னு யோசிங்களேன். பார்க்கிங் லாட்டில் அவர் இன்னும் தெரியாமல் எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு கார் நிப்பாட்டிட்டாங்கன்னு, என்னோட நிப்பாட்டக்கூடாதுன்னு பார்க்கிங் லாட் அந்த ஸ்பேஸில் செடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட கார் இல்லை. இவ்வளோ தான் ஜனங்க, நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்தே பொத்தி வளர்ப்பாங்க போல். திடீர்னு யோசிச்சேன், இப்போ திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, இதெல்லாம் மொட்டை மலை எல்லாம் ஒன்றா நின்று கையை தூக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட சோத்துக்கு நிற்பாமே, அப்போ நம்ம ஒன்று உதவி பண்ணி தான் ஆகணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து உலகம் புரியல, மனுஷனை புரிஞ்சிக்க முடியல. வேர்ல்டு எர்த் டே அது அந்த ஈகோ பிளாஸ்டிக், இந்த ஈகோ பேகு, இந்த ரீசைக்கிள் பேக்லாம் வரும். அப்பா இந்த பென்சிலை தூக்கி நீங்கள் எழுதிட்டு மண்ணில் போட்டிங்கன்னா மரம் வளருமா? பிளாஸ்டிக் கவர் போல் ரீசைக்கிள் பேக், ஆனால் 300 400 போட்டுருவோம். அதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன். போன ஆட்சியிலலாம் பிளாஸ்டிக் பேங்கெல்லாம் பேன் பண்ண பார்த்தாங்க. விஷயம் என்னென்னா, நீ ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணுமே தவிர பேனுங்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்போ கடைக்காரன் கிடையாப்பா பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு மூடின பார்சல் கொடுக்க முடியுது, எனக்கு வேறு தான் இதோட கம்மி விலையில் கூட நான் அங்கே போகிறேன் மாதிரி சொல்லுறது தவிர எங்கே போய் ஒரு டைம் எல்லாம் புலம்ப ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு பிளாஸ்டிக் கவரோட யூஸ் தான் தெரியுமே தவிர இக்காலஜி கிரைசிஸ் ஆஃப் த வேர்ல்டுனா பலரும் நிறையவாங்க, மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு நம்மளோட உலகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் ஹியூமன்ஸோட பெர்செப்ஷன் பிரச்சனை, லிமிட்டட் பெர்செப்ஷன், இந்த பிளர்டு விஷன் அப்படிம்பாங்க. இவ்வளோ தான் தெரியும். இல்லைன்னு சொல்லுவோம்ல, இப்போ எல்லாருமே சுவிட்சை கரெக்டான டைமுக்கு ஆஃப் பண்ணால் கரண்ட்டு சேவ் ஆகணும். இது என்ன இருக்குது, நமக்கு ஃபேன் தேவை. இப்போ தனிப்பட்ட முறையில் இப்படி நடக்கும்போது நமக்கு ஒன்று எல்லாம் சேரும் பொழுது அது வேறு மாதிரி பெருசாக இருக்கும் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம இதில் பார்க்கலாம், க்ரௌட் சோர்சிங் பணம் கொடுக்குறதா இருக்கலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டிராஃபிக்கில் ஒரு வண்டியை தூக்குறதா இருக்கலாம். அது சில சமயம் செய்வோம்ல நம்ம உலகத்தெல்லாம் மீறி. இப்போ திடீர்னு இப்போது ஒரு டிராஃபிக்கில் ஒரு அம்மா வண்டியில் விழுது, ஒரு தாத்தா விழுறாரு, ஒரு பசங்க மோதி விழுறாங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 5 பேர் ஓடுறோம்ல எல்லா வேலையும் விட்டுட்டேன்னு. அது வந்து யூனிஃபைடு சோர்ஸ் ஆஃப் ஒரு ஹார்ட். அது எப்போவுமே ஒன்று இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னு இருக்குல்ல. அது நம்ம எதுவும் திருப்பி புலம்பிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு போவோம், லூசு போய் ஒழுங்காக வண்டி விட்டுறேன் பாருன்னு. அந்த புலம்பலுக்கு முன்னாடியும் நின்றுட்டு அந்த 5 பேர் அண்ணா அவனை தூக்குங்கன்னு சொல்கிற மனசு இருக்குல்ல, அது எப்போவுமே உலகத்தில் அந்த அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே யோசிப்போம், நம்மளா பண்ணோம். சில பேருக்கு போக கூச்சமாக இருக்கும், இன்ட்ரோவர்ட்டுங்களா நின்னாவது பார்ப்போம், அவன் நல்லா இருக்காரா, வண்டியில் ஏறுறாங்களா, பாவம் இல்லை. அதுவே பெரிய விஷயம். மனசுலேருந்து பாவம் இல்லைன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். முதல்ல யாருமே சாப்பிட்டோம் கிளவின்னு கூட சொன்னதில்லை, மனசு வராது. ஆனால் சின்ன பிள்ளைங்க தான் பைக்கை வேகமாக ஓட்டான்னு போட்டு கத்துவோம், அறிவு இருக்கா, புறம்போக்கு மாதிரி ஓட்டுறான் பாரு அப்படிங்கிறது அவனை திட்டலை, பார்த்து போடா சொன்னா கேளுடா, இன்னும் வயசு இருக்குடா. வீட்டில் எல்லாமே ஓடும், வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, இந்த பக்கம் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சேஃப்டினஸ்லேயே இருந்து பழகின மனசுக்கு வந்து டேஞ்சரை சந்திக்கிற பசங்களை பார்த்து கோவம் வரும். அவன் அட்வென்ச்சராக எடுத்துக்கலாம், சொசைட்டி மேலே கோவமாக எடுத்துக்கலாம், அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சீன் போகிறதா எடுத்துக்கலாம். சக மனுஷங்களை ஒரு அன்போடு இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்தாலுமே ஆனால் எல்லோரும் சேரும் போது ஒரு விஷயம் நடக்கும். அதே தான் இப்போ எல்லோரும் சேர்ந்து அட் டைமில் வந்து தண்ணி நிப்பாட்டி வைங்க, பைப்பை டைமுக்கு மூடுங்க அப்படின்னு. ஆனால் நம்மளால் அதை ஒட்டுமொத்த ஒரு ஈவெண்ட்டாக பார்க்க முடியாது. நமக்கு நம்ம வீடு மட்டும் தான் தோணும், இதில் எப்படிடா தண்ணிலாம் சேவ் ஆகும். ஆனால் இது வேலை செய்யும். ஆனால் மனுஷனால் அந்த பெர்செப்ஷனுக்குள்ளே போகவே முடியாதுங்கிறது தான் எங்கள் விஷயம். ஸோ அதனால தான் சொல்லியிருப்பேன், கார்ல் சேகான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் போகும்போது தூரத்துலேருந்து பூமியை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னாரான். நான் சொல்லியிருப்பேன், அந்த பேல் ப்ளூ டாட்டுங்கிற ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா கூகுளில் வரும். ஏன்னா மனுஷன் அந்த வியூ பார்த்ததே இல்லை, டாப் ஆங்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக அவனுக்கு பார்க்க சான்ஸே கிடைக்கல. முறை வந்து பூமியை தூரத்துலேருந்து பார்க்க போகிறோம், அதை காட்டுங்க, அதை காட்டாரு, பூமி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். திரும்ப புள்ளி தான் நம்ம காஸ்மோஸ்லாம் காட்டும் போது தான் அந்த அப்படிக்கல இன்ஸ்பைரிங் AWE அது போட்டு பாருங்கள். AWE அப்படிங்கிறது நம்மளை விட அந்த நேச்சர் பெருசுங்கிற ஒரு பிரமிப்பு மனுஷனுக்கு மனசில் வரும்போது தான் ஈகோ குறையுதுன்றாங்க. இதை நீங்கள் எதுக்கு மனுஷன் ட்ராவல் போகிறான் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை விட பெருசாக ஒன்றை சந்தித்து பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கணும் அப்படிங்கிறத வந்து அவன் மனசுலேயே இருக்கிற ஆசை அப்படின்றான். பெரிய மலை மேலே ஏறுறீங்க, செம்ம வியூ இருக்குது, அப்படியே உட்காந்துருவீங்க தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டு, அது பேர் அப்படின்றான் AWE. உங்களுக்கு எதுவுமே தோணாது. ஒரு பெரிய பீக்கிலேருந்து இந்த ஒரு வேர்ல்டை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், மனசில் தோணாது. ஏன்னா உங்களை விட பெருசாக அந்த உலகம் இருக்குங்கிற நினைவு வந்து உங்களை அப்படியே அமைதியாக்கிடும். இதுதான் பீச்சில் உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதே தான். பீச்சில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், அலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் யோசிப்பேன், அலையை பற்றி யோசிப்பேன். பல லட்சம் வருஷமாக
இதே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கடலில். அலை வருது போகுது, அலை வருது போகுது. அதுக்கு மூளை இருக்குது, கான்சியஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் இருக்கேன், நான் இருந்து நான் செத்து போயிட்டு மண்ணோட போனால் கூட இது நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நான் ஒரு விஷயமே இல்லை, நான் ஒரு சிங்கிள் பெக் ஆஃப் சேண்டு தான் யூனிவர்ஸில், அது கூட இல்லை, அதையும் விட கம்மி. அப்போ எதுக்கு இவ்வளோ குழப்பம்? நம்ம மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மனசு அமைதியாகும். எல்லோரையும் பாருங்கள், பீச்சுக்கு போயிட்டு உட்காந்து ஜனங்களை பாருங்கள், அவங்கள மறக்கிறதுக்கு தன்னை விட ஒரு பெரிய விஷயத்தை கவனிக்கும் போது அவங்களுக்கு வருது. நான் சொல்லியிருப்பேன், கடல் இல்லாத ஊரில் ஜனங்க கோவமாக இருப்பாங்க அப்படின்ட்டுருக்கேன். நீர்நிலைகளை பார்க்க தவறின மனுஷன் கடுப்பாகவே இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. மோபி டிக்குன்னு பெரிய கிளாசிக்கல் புக், அதை எடுத்து படிங்க தயவு செஞ்சு. அதில் பேஜ்லேயே வரும். அவன் செயலராக போக ஆசைப்படுவான். இஸ்மாயில் சொல்லுவான், நீங்கள் ஒரு ஊரில் இறங்கி தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் இறங்கி தொலைஞ்சு போயிட்டிங்கன்னா எல்லோரும் நடக்கிற டைரெக்ஷன்லேயே போயிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆத்தோரம் வரும் அப்படின்னு. ஆத்தோரமோ கடல் ஓரமாக போய் மனுஷன் நிற்பான். ஏன்னா வாட்டர் இருக்கிற டைரெக்ஷன் நோக்கி மனுஷன் போகணுங்கிறது அவனோட பயாலஜியில் இருக்குன்னு வரும். நான் பார்த்துட்டு மறந்துட்டேன், என்ன இவ்வளோ ஈஸியாக ஒரு அழகான ஃபிலாசபி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடலோரமாக ஆத்தோரமாக உட்காந்துருக்கிற அத்தனை மனுஷனும் அவன் நினைவை தண்ணியில் கரைக்க தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி தான் வானமும். சின்ன வயசுலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ஸ்டார்ஸை எண்ணுவோம். கதைகளே இப்படி தான், ஸ்டார்ஸை கொத்து கன்ஸ்டலேஷன் வானத்தை ஆண் வாயை பொழுது பார்ப்போம். இதுக்கு மேலே என்னமா இருக்குது, அதுக்கு மேலே என்னமா இருக்குது, இதுக்கு மேலே காஸ்மோஸா, பிளானட்ஸ் ஃபோட்டோ பார்த்து மில்கி வே, இதுக்கு மேலே மில்கி வே இருக்கா, அப்புறம் எப்படி மனுஷன் போயிருப்பான் ராக்கெட்டில். அந்த ஒரு ஆர்வம்லாம் ஒரு வயசுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் நிலமாயிட்டு அது மேலே விவசாயம் பண்ணி இப்போ ஜாதியில் நிலம் மாட்டிக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு மண் செத்து போச்சு, மண் நாசமாக போச்சு, நம்மளா புலம்பிக்கிட்டு. மண்ணுக்கு கவலை இல்லை, நாயா நீ போயிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆடு மாடுங்க வெறும் மிருகம் மட்டும் காடாக இருந்தப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை, மண் நீ வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனைடா அப்படிங்கும். சும்மா இருக்கிற மண்ணை நோண்டி பார்லி ரைஸையும் நீ உலகம் ஃபுல்லாக வீட்டையும் நீ உலகம் ஃபுல்லாக ப்ரோட் பண்ணிட்டு ஏந்தாலியாக இருக்காதங்கும். இந்த ஒரு சேப்பியன்ஸில் அருமையான லைன் வரும், நம்ம வீட்டு பார்லி ரைஸ்லாம் நம்ம சர்வே பண்ணல, அந்த செடிங்க நம்மளை வச்சுக்கிட்டு அதுங்களை சர்வே பண்ணிக்கிச்சுன்னு ஒரு லைன் எழுதியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. Plants have some intelligence to survive on their own using humans. டேங்கப்பா, ஏன் நெல் உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காது. வேர்ல்டு ஹெல்த் டே, வேர்ல்டு ஹெல்த் டே, பூமி. ஸோ பூமியை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது இந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பு மட்டும் சொல்லும்போது நம்ம நேச்சரை விட்டு கட் ஆகிட்டோம். நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் உங்களை பூமியில் இருக்கிற ஒரு ஆர்கானிசமாக நீங்கள் உங்களை பார்க்குறதே இல்லை. இந்தியாங்கிற ஒரு லேண்ட் ஃபார்மில் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ஆளாக பார்க்கும்பொழுது அங்கேயே நேச்சரோட கட் ஆகிருச்சு. இப்போ ஒட்டுமொத்தம் பூமி ஒரு சிங்கிள் ஹோலாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் அழுவீங்க. இப்போ ஒரு போருக்கு அழுவீங்க, ஒரு சக மனுஷன் ஏன் இன்னொருத்தரை போய் கொல்லணும்னு அழுவீங்க. அது ஏன் அழ முடியாதுன்னா, இந்த நிலத்துக்கான பாதுகாப்பு நான் தரேன்னு ஒரு அரசோ ஒரு இராணுவமோ சொல்லும்பொழுது உங்களுக்கு மனசு அமைதியாவது, நம்ம வன்முறையை ஒத்துக்கிறோம். ஸோ நம்மளை டிவைட் பண்ணும்பொழுதே நேச்சர்கிட்ட நம்ம டிவைட் ஆகிக்கணும். இயற்கையை ஜெயிச்சு தானே வந்தோம். நேச்சரை ஜெயிச்சு காட்டை அழித்து, நெருப்பு என்ன கண்டுபிடிச்சோம், காட்டை அழிச்சுது. இயற்கையை அழித்து தான் நம்ம நகரம் கட்டணும்ல. இயற்கைன்னு ஒன்று இல்லை, இயற்கைன்னு இருந்துச்சு, காடு இருந்துச்சு, நம்மளை சாப்பிட்ற சிங்கம்புலிலாம் இருந்துச்சு, அதுங்களை கொண்டோம், வேட்டையாடணும். நம்ம முதல்ல சர்வே பண்ணி இந்த காட்டுக்கு பயந்து காட்டை ஒரு கடவுளாக பார்த்து தெய்வமாக வணங்கி கெஞ்சி மன்றாடி அழித்து வந்ததுனால நமக்கு உண்மையிலே நேச்சர் மேலே ஒரு அன்பு வராதுங்கிறது தான் உண்மை. நம்ம கண்ட்ரோல் பண்ண ஃபாரஸ்ட்டில் சஃபாரி ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு சிங்கம்புலி வெடிக்க பார்ப்போமே தவிர வேட்டையாடுற பழக்கம், வேட்டையாடுற நேரம் தாண்டிட்டோம். ஸோ நீங்கள் எர்த்துனா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? கண்ணை மூடிட்டு எர்த்துன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இல்லை, கண்ணை மூடி இப்போ கூட ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி எர்த்துனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு யோசிங்க. உண்மையிலேயே நீங்கள் ஆஃபீஸ் போகிற ரூட்டை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் வராதுங்கிறது தான் உண்மை. காலேஜ் போகிற ரூட்டை தவிர ஒட்டுமொத்த பரஸ்பர அந்த ஹோல் அன்புங்கிறது உங்களுக்கு வரப்போகிறது இல்லைல்ல. என்றைக்காவது ஒரு சைனாக்காரனுக்கு அமெரிக்காக்காரனுக்கு ஒரு பிளாக் அண்ட் இருக்கோ நம்ம எழுதிருக்கோமா? நம்ம ஊரில் மக்களை கொண்டு ஜாதியில் கொண்டுட்டு இருக்கும்போது பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு போட்ட எலைட் கும்பலை பற்றி நான் பேசலை. இது ஒரு ஹோல் ஆர்கானிசமாகவே நம்ம பார்த்ததே இல்லை. பூமியை மொத்தமாக இந்த கியா தியரின்னு ஒன்று இருக்குது, GAIA, பூமியை ஒரு செல்ஃப் சஸ்டைன்ட் ஆர்கானிசமாக பார்த்துக்கிற வருது. அதனால் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னா கியா ஹைப்போதிசிஸ்பாங்க, சொன்னங்களாம் முடிச்சு திட்டாங்க. பூமிக்கு ஒரு செல்ஃப் சஸ்டைன்ட் அறிவு இருக்குது, அது தன்னை பார்த்துக்குவோம், நம்ம ஒன்றும் கேர் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம ஓர பிரச்சனை பண்ணால் பூமி நம்மளை அழிச்சிடும் வரைக்கும் அதில் தெளிவாக இருக்கும். நான் சுனாமி, கோவிட் எல்லாமே வார் அகேன்ஸ்ட் ஹியூமன்ஸாக தான் பார்க்குறேன். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், போட்டுட்டு மாப்பிள்ள போட்டுத்தில் அவனுங்களை மாதிரி கூட இருக்கலாம்.
இப்போது நம்ம பூமியில் நம்ம தலையில் இருக்கிற பேனு தான் நம்ம அப்படி சொரிஞ்சிட்டு போயிடும் பூமி, அவ்வளோ எந்த இப்போ கிளம்பு அப்படிங்க என்ன பண்ணும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். we are the ஓனர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். திருப்பி மண்ணு தான், மைசீலியம் தான், மஷ்ரூம் எடுத்துக்கணும் நம்மள. அது அப்படி தான் பார்க்குறேன். வேர்ல்டு எர்த் டே. ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சரில் ஆரம்ப டைமில் சூப்பராக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஐவரை, இலகவன், மருதம், நெய்தல், முல்லை, அப்புறம்டா பாலை கூட வராது. பாலை வந்து ட்ரஃப்ட்டு இது வந்துச்சுன்னா, பஞ்சம் வந்துச்சுன்னா பாலையாக மாறலாம். அது சூப்பராக இருக்கும். அந்த லேண்டு, அதுக்குரிய ஜனங்க, அதுக்குரிய வேலை. அப்போ ஜாதி கிடையாது. முன்னாடி அதுக்குரிய நிலம், அதுக்குரிய வேலை, அதுக்குரிய கடவுள்னு பிரிச்சுலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த அகநானூர்லாம் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நேச்சரை வந்து அழகாக டிஃபைன் பண்ணுற ஒரு ஏன்னா மருதமில் வர செடி முல்லையில் வராது, மலையில் வளர்றது கடலில் வராது. எல்லாத்தையும் அழகாக பிரித்து வச்சுருப்பான், டிவைட் பண்ணி. இவ்வளோ தான் 5 தான் இதுக்குள்ளே ஜனங்க இருந்துப்பாங்க. ஸோ மாற்றியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இங்கிட்ட இருந்து இந்த வாழ்க்கையில் இருந்தவங்க இங்கே போய் கஷ்டப்படும். இங்கே இருந்தவங்க ஏன்னா அங்கே வந்து சர்வைவலுக்கு அந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஒரே வேலை பண்ணி ஆகணும். மலையில் இருக்கிறவன் வேறு ஒரு வேலை, நிலத்தில் இருக்கிறவன், கடலில் இருக்கிறவங்க ஒரு வேலைன்னு சொல்லி இப்படி பிரிஞ்சு இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. அந்த புக்கெலாம் படித்தா நல்லாயிருக்கும். கடவுளே வந்து 5 ஃபார்மெட்டை பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு மாயம் ஒன்று வரும், அப்புறம் செய்யும் ஒன்று வரும். ஒவ்வொன்றும் ஒரு லைக்கு சாஃப்டான கடவுள் இருக்கும். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறிக்கும். இப்போ ஜாலியாக தான் இருந்திருக்கானுங்க. இந்த இட்டலோ கேல்வினோட இன்விசிபிள் சிட்டிஸ்னு ஒரு புக் இருக்கும், டைம் இருந்தால் படிங்க. இந்த மார்க்கோ போலோ வந்து மங்கோலியன் குப்லாய் கான் கிட்ட வந்து அவர் பார்த்த ஊரெல்லாம் சொல்லுவாராம். ஸோ என்ன சொல்லுவாராம், குப்லாய் கான் நவர முடியாததுனால அவர் பார்த்த மாதிரி பொய்யா அறிய கதை சொல்லுவாராம். குப்லாய் கானுக்கு தெரிஞ்சுமே அந்த கதையை கேட்பாரான். ஏன்னா வேறு யார் இருக்கானுங்க பேசுகிறதுக்கு, இவன் சொல்கிறதான் உண்மை நம்பி ஆகணும். ஏன்னா அப்போ உங்களுக்கு மேப்போ, ஃபோட்டோகிராஃபியோ, டாக்குமெண்ட்ரியோ, கேமராவோ எதுவுமே இல்லாதப்போ ட்ராவல் கொலம்பஸ் இந்த டைம்லலாம் அவங்க சொல்கிறது தான் உண்மை. அவன் காட்டுறது தான் மேப்பு. இதுதான் ராஜா இருந்துச்சு பார்த்துக்கங்க ராஜானா நம்பி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற ஜனங்களை பிடிச்சிட்டு வருவான். அங்கேருந்து அடிமைத்தலை ஆரம்பிக்குது. பாருங்க தலை கருப்பரகம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காக்காரன், நாங்கள் தான் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிமானுங்க. ஆமான்னு சொல்லி அவனை ஒரு மிருகம் மாதிரி கூண்டில் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்த உலகம் தான் அந்த பூமி. ஸோ அந்த இன்விசிபிள் சிட்டிஸில் வந்து அவராக ஒரு இமேஜினேஷன் சிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவார் கெல்வினோ. டைம் வந்து படித்து பாருங்கள். அந்த GAIA ஹைப்போதிசிஸ் படிங்க, ஜாலியாக இருக்கும். பூமி வந்து எப்படி, அது பூமி ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பூமியை பாதுகாக்கிறதுங்கிற கணக்கே இல்லை. நியூக்ளியர் ஆர்ம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இது அழுத்தனா, இந்த பட்டன் எடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அமுக்கிக்கும், எல்லாம் அழிஞ்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இயற்கைங்கிறது ஒரு பொய். நமக்கு அது மேலே அன்பு வராது. நமக்கு அதுக்கிட்ட லாபம் வந்தால் மட்டுமே இயற்கை மேலே அன்பு வருமேங்கிறது தான் உண்மையை தவிர, இயற்கை மேலே நம்ம அன்பு இருக்குங்கிற பொய்யை யாருமே, அது ஒரு இதுதான், அது ஒரு மித்து தான். அது நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தால் நேச்சரை அழிச்சிட்டு வந்த ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம. இன்றைக்கி அதிகமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிற ஆர்கானிசம் நம்ம. இப்போ நம்ம நாட்டு எப்படி அமேசான் நம்ம நாட்டுக்குள்ளே வரல, ஆனால் அமேசானில் இருக்கிற மரம் எல்லாம் போச்சுன்னா பூமியை அவுட்டுன்னு தெரியாது. இப்போ இன்னொரு 10 வருஷம் கழித்து சம்மர் ஏன் சீக்கிரம் வருது அப்படின்னா அந்த காட்டில் மரம் வெட்டியிருக்கான் அப்படிங்கிற பேசிக் அறிவு கூட நம்ம யாருக்குமே இருக்காது இந்த இடத்துல. அங்கே தானே தள்ளி இருக்கு மாப்பிள்ள, அப்படி இல்லையே. பூமி ஒட்டு மொத்தமாக அதுக்கு தனிப்பட்ட இதமாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. எங்கேயோ பண்ணுறதப்போ யாரோ ஒருத்தங்களை பாதிக்கிறது தானே உண்மை. வாழ்க்கையும் அப்படி தான், உலகமும் அப்படி தான். வேர்ல்டு எர்த் டே. ஸோ அதுதான், பூமியை காத்துக்குங்க, சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பை இல்லாத இடத்துல ஒரு பை கொண்டு போகலாம். திடீர்னு லைட்டு நிறைய ஃபேன் ஓடிச்சனா ஆஃப் பண்ணலாம். சிக்னலில் வண்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பொல்யூஷன் சேவ் பண்ணலாம். நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது இல்லை. 10,000 வருஷம் அழியிறதுக்கு பதிலாக 9,999 வருஷத்தில் உலகம் லேட்டாக 10,001 போய் அழியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான். வேர்ல்டு எர்த் டே. அந்த ரொமான்டிக்ஸ்லாம் இருப்பாங்க, பிரிட்டிஷ்லாம் அப்படியே போயமை பட்டு அள்ளி தூவாங்க. அவங்க போயம்லாம் ஷேர் பண்ணுறாங்க, பூமி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க. அது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கோல்ட்ரிட்ஜ் எல்லாம் பூமியை செலிப்ரேட் பண்ணி, T.S. எலியட் அடே வாவ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பூமி ஆஃப் த அப்படியே பிரிட்டிஷ்காரன் வேர்ல்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு என்ன, அவனுங்க உலகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க ஊருக்குள்ளே நேச்சரை பற்றி பாராட்டுவான். அவனால் பாதிக்கப்பட்ட நாடெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் போனதான் நான் எங்களுக்கு தெரியாது. ரொமான்டிக்ஸ் அவனுங்க பேர். மேராண்டிங்க செமையாக இருக்கும். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தெரியும். உனக்கு என்ன, என் ஊரில் இருந்த காசை நீ தின்னுக்கிட்டு இருந்த அப்போ உனக்கு என்ன நேச்சரை நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டு. இன்னொன்று ஏலியன்ஸுங்கிற வார்த்தையை முதல்ல கட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
எப்படி ஏலியன்ஸ்னு யார் சொல்லலாம்? நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா வெளியில் வரவனே ஏலியனுங்களாம். நீங்களே எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல, அப்போ முடிக்கணும். ஸோ சூரியனுக்கு 3வது இடத்துல ஒரு பூமி ஒன்று இருக்குன்னா, அதே மாதிரி பல சூரியன் இருக்குன்னா, அதே 3 இடத்துல ஒரு பூமி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற திமிரு, இருக்காதுங்கிற திமிரு எப்படி உங்களுக்கு? ஏன் அவன் ஸ்பேஸ்ஷிப்பில் ஏன் வரணும்? முதல்ல ஏன் கண்டுபிடிக்கணும்? வேறு வேலை இல்லை அவனுக்கு. அவன் நிம்மதியாக தூங்கலாம். நம்மள மாதிரி இந்த மாதிரி அறிவு இருக்காத கான்ஷியஸ் இல்லாத பீயிங்ஸ் மட்டும் அங்கே இருக்கலாம். மனுஷனே இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனுக்கு 4 கண்ணு இருக்கலாம். உங்களுக்கு ஏன்றேன்? ஏலியன்ஸ் ஏன் பேனிக்கு? அடேங்கப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கள். வேறு எவனா வந்து தள்ளி நின்று பூமியை பார்த்தானா துப்பிட்டு போவான். இவனுங்களை மாதிரி ஏலியன் உலகத்திலே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மில்கி வே காஸ்மோஸில் கொடுத்த பூமி என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாரு மாப்பிளன். துப்பிட்டு தான் போவான். அவன் நம்மளை அட்டாக்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு இதுதான் லாஸு. நம்ம பூமியை ஹேண்டில் பண்ணுறது நஷ்டம் அவனுக்கு. அப்படி ஒருத்தன் வர்ற அளவுக்கு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா பூமியை துப்பிட்டு தான் போவான். அவன் இதுக்கு இதுக்குள்ளே வரணும்? உணத்துக்கு உதவாத கிரகத்தை எடுத்துக்கிட்டு விளங்காத அவனுங்க. ஹாப்பி எர்த்டே. சரி, அப்புறம் அப்படியே ஓக்கலோடி சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பெஸ்ட், இது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி காசுக்கு சமைச்சிங்கன்னா அடுத்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உனக்கு என்னென்ன டேரக்டர் ஆகிட்ட சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, யூடியூப்பில் எடுத்துக்கிட்டு இருக்க, ஏன்னா தவறான முடிவுக்கெலாம் வர வேணாம். பாட்காஸ்ட்டோட தனிப்பட்ட ஒரு உழைப்பு. அதுக்கு உங்களால் முடிஞ்ச 50 100 நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அண்ணன் சந்தோஷப்படுவேன். ஆமாம். ஸோ நன்றி. இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீக்லி 2 எபிசோட் பிளான் பண்ணியிருக்கேன் பாட்காஸ்ட்டு. ஸோ நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.